Hi guys, welcome back to one more vlog. And உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோல சொன்னபடி தாங்க ஹோம் டவுன்ல 3rd டே நாங்க எங்க கிளம்பிருந்தோம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அண்ட் அன்னைக்கு காலையில அத்தை வீட்ல தாங்க எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 11 o'clock போல தான் நாங்க கிளம்பிருந்தோம். அண்ட் அன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னா புத்தூர்கோனை ஃபால்ஸ் தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸ் போற பிளானே முன்னாடி நாள் நைட் தாங்க டிசைட் பண்ணோம். அண்ட் ஹீஸ் சரண் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அண்ட் நம்ம சேனலோட லவ்லி சப்ஸ்கிரைபர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதான் உங்களுக்கு நம்ம சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அன்னைக்கு எங்களோட சுஷ்மிதாவோட சிஸ்டர் ஐஷுவும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது என்னோட செகண்ட் டைம் டு புத்தூர்கோனை ஃபால்ஸுங்க. என்னோட ஓல்டு வீடியோஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 2 years பேக் என்னோட பர்த்டே அன்னைக்கு நாங்க பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ நீங்க இதுவரையும் பார்க்கலன்னா அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து அஜய்க்காக தான் இந்த பிளான் பண்ணாங்க தம்பியவங்க. ஏன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு அவனால ஜாயின் பண்ண முடியல, காலேஜ்ல எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்ததுனால. ஸோ லாஸ்ட் மினிட் பிளான்ன்றதுனால நாங்க ஃபுட் கூட எதுவுமே அரேஞ்ச் பண்ணிக்க முடியலைங்க. லாஸ்ட் டைம் எல்லாம் சூப்பரா ஃபுட் எல்லாம் வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ செமையா என்ஜாய் பண்ணோம். தம்பியோட காரும் எங்களோட காரும் தாங்க எடுத்திருந்தோம் அன்னைக்கு. ஏன்னா சித்தப்பாவும் அன்னைக்கு எங்களோட ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு கார்ல வந்து கண்டிப்பா பத்தாது ஸ்பேஸ். ஸோ அதனால 2 கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். உங்ககிட்ட புத்தூர்கோனை ஃபால்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆக்சுவலா அதனோட நேம் வந்து கைலாச கோனாங்க. நாங்க புத்தூர்கோனை ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அது புத்தூர் பக்கத்துல இருக்கிறதுனால. நான் தம்பியோட கார்ல தாங்க வந்திருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க ரீச் பண்ணிட்டோம். அரவிந்தோட கார்ல அப்பா சித்தப்பா அஜய் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஏன் லேட்டா வந்துட்டு இருக்காங்கன்னா அங்க ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாங்க வரச்சி 2 பிரியாணி போட்டலமும் பேக் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கோங்க. அண்ட் சுஷ்மிதாவும் கொஞ்சம் வீட்ல இருந்து டாமரின் ரைஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா. ஸோ எல்லாருக்குமே இது சஃபிஷியண்டா இருக்காது. ஸோ போறப்ப நல்ல ஹோட்டல்ஸ் இருந்தா புத்தூர்ல பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க கொஞ்ச நேரம் இறங்கி எங்க பார்த்துட்டு வரதுனால லேட் ஆயிடுச்சு. போன உடனே இந்த பஜ்ஜியை பார்த்தா டெம்டேஷனா இருந்ததுங்க. பட் அந்த டைம் ரொம்ப அன்டைம் ஆனதுனால நாங்க எதுவுமே வாங்கிக்கலாம். அன்னைக்கு இவன் கால் பண்ணி இன்னொரு 15 minutes ஆகும்னு சொன்னாருங்க ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ள நாங்க ஜஸ்ட் மெதுவா நடந்து போலாம்னு சொல்லிட்டு தான் இப்ப நடந்துட்டு இருக்கோம். பட் அன்னைக்கு வந்து வெதர் சூப்பரா இருந்ததுங்க. அவ்வளோ சில் வெதர். ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்தப்ப அவ்வளோ வாட்டர் இல்லைங்க. ஸோ இங்கிருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சது அவ்வளோ ஃப்ளோ இருக்கு. ஐ மீன் அவ்வளோ ஃப்ளோ இருந்தது அன்னைக்கு. ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து ஐ திங்க் யூ கேன் சீங்க நல்ல வாட்டர் ஃப்ளோங்க. லாஸ்ட் டைம் எல்லாம் நாங்க வந்தப்ப இந்த என்ட்ரி பாயிண்ட்லலாம் இவ்வளோ வாட்டர் இருந்தது இல்லைங்க. இந்த ரெயின்ஸ்னால செமையா இருந்தது ஆக்சுவலா. ஸோ அங்கே நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவலா நமக்கு எங்கே போனாலும் எடுத்துருவோம் இல்லைங்களா செல்ஃபி எல்லாமே. ஸோ அதை தான் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அன்னைக்கு பிளான் பண்ணதே அஜய்க்காக தான். ஸோ அவன் என்ஜாய் பண்ணுவான்னு நினச்சோம் நாங்கள் ஃபால்ஸில். பட் லாஸ்ட் மினிட்ல அவன் வந்து அவங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்கான். போன்னு சொன்னப்போ இல்லை அத்தை இன்னைக்கு வேண்டாம் நான். ஸோ அந்த அளவுக்கு மூடு இல்லை போல. அண்ட் மோரோவர் ரொம்ப சில்லன் வேற இருந்தது. ஸோ அவனுக்கு ஒரு டூ டேஸில் காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஹி ஸ்கிப்ட் தட் டே. வெதர் பார்த்தோன்னே நான் டிசைட் பண்ணிட்டேங்க இன்னைக்கு வந்து கண்டிப்பாக நான் ஃபால்ஸில் குளிக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அரவிந்த் மாத்திரம் ரொம்ப எந்துவா இருந்தாரு. நான் சொல்லிட்டே இருந்தேன் ரொம்ப சில்லன் இருக்கு குளிரும் நீ வேண்டாம்னு சொல்லிட்டு. இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா சார் வந்துட்டு அப்புறம் ஒரு 3 days கழிச்சு 1 week காஃப் அண்ட் கோல்டுங்க. கொஞ்சம் அவஸ்தைப்பட்டாரு. பட் இஸ் ஓகே நவ். அன்னைக்கு நானும் சுஷ்மிதா அப்பா அதுக்கப்புறம் அஜய் நாங்க 4 பேர் மாத்திரம் தாங்க ஃபால்ஸ்ல போய் என்ஜாய் பண்ணல. மீது எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் எஸ்பெஷலி டாலு குட்டியெல்லாம் குளிக்க போறியாடா ஐ மீன் என்ஜாய் பண்ண போறியா ரொம்ப குளிரா இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல கவியம்மா ஐல் கோன்னு சொல்லிட்டு நல்லா போனாரு. பட் போன கொஞ்ச நேரத்திலேயே அவ்வளோ குளிர் சாருக்கு குடு 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 நடுங்கிட்டு இருக்கான் வந்த உடனே.
இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுங்களா? அரவிந்தோட தான் இருக்கான் டாலு குட்டி. ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லைங்க. ரொம்ப குளிர் எடுத்துச்சாம் குழந்தைக்கு பாவம். அதான் அரவிந்த் கீழ இறங்கி வந்த உடனே சொன்னாரு. எல்லாரும் கீழ இறங்கி வந்து நல்லா டிரைவ் பண்ணிட்டு அவங்கவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தாங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ குளிரா இருந்ததுன்னு சொல்லிட்டு. నీకు కానీ నువ్వు చాక్లెట్ అప్పుడే ఇచ్చేద్దాం డోర్ ఓపెన్ చేయమమ్మా విండో. அண்ட் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் ஊர்லேருந்து வரச்சே பிரியாணி போட்டில் 2 பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி தாங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பட் எல்லாருக்குமே இல்லை இது ஆக்சுவலாக. ஏன்னா எங்களுக்கு வந்து என்ன பிளான் இருந்ததுன்னா, புத்தூரில் கொஞ்சம் ஹோட்டல்ஸ் நல்லாயிருக்கும், ஐ மீன் ஒரு ஹோம் ஸ்டைல் ஃபுட் கிடைக்கும், அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் 2 மாத்திரம் தான் எடுத்துகிட்டு வந்தோம். பட் அங்கே போய் இறங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைம் எல்லாமே க்ளோஸுங்க. கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சுங்க. ஐயோ இதை நம்பி நம்ம வேற அங்கேருந்து எக்ஸ்ட்ரா பிரியாணி போட்டலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. பட் ஒரு வழியா வந்து தேடி ஒரு மெஸ் ஸ்டைல் ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டோங்க. நான் சாப்பிடல இன்னைக்கு, பிகாஸ் எனக்கு ரொம்ப ஃபுல்லா இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியா சாப்பிட்டதுனால. பட் இவங்களுக்கு எல்லாம் ஃபால்ஸ்ல இறங்கி வந்ததுனால செம பசி போல. ஸோ ஒரு ஆந்திரா ஸ்டைல் மெஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டு இப்போ எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வெஜிடேரியன் ஹோட்டல்னா இறங்கின உடனே இருந்ததுங்க. பட் இவங்க எல்லாருமே ரொம்ப பர்டிகுலரா இருந்தாங்க, நான்வெஜ் ஹோட்டல் தான் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கொஞ்சம் தேட வேண்டிய ஆயிடுச்சு. அன்னைக்கு நாங்க போன ஹோட்டல் மெஸ் நேம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லைங்க. பட் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஹியர். அன்னைக்கு போனது என்னவோ அன்டைம் தான் நாங்க. பட் சர்வீஸ் வந்து வேற லெவலுங்க. நம்ம பே பண்ணி தான் சாப்பிட போறோம். பட் ஸ்டில் கவனிக்கிற விதம்னு இருக்கு பாத்தீங்களா. நல்லா ஃபுல்லா சாப்பிடுங்க சார், நல்லா ஃபுல்லா சாப்பிடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கவனிச்ச விதமே கூஸ் பம்ஸா இருந்தது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் நவ். அண்ட் அன்னைக்கு ஈவினிங் நான் சித்தி வீட்டில் தாங்க வந்து என்னோட லஞ்சே சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்காகவும் சித்தி இப்போ காஃபி தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தாங்க என்னோட 3rd day in my hometown போச்சு. That's all guys. இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்ற வரையும் it's bye from KKVNA vlogs. Stay happy, stay healthy guys. Bye bye. Have a good day.